5 லட்சம் ரூபா பிச்சை காசுக்காக அக்காளும் தங்கச்சி என்ன பேச்சு பேசினாளுங்க. என்னமோ தெரியாதனமா என் மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன். அந்த மனுஷன் அதை வீணாக்கிட்டாரு. அதுக்குன்னு மாமியார்னு கூட பார்க்காம எம்பிட்டு வருவருன்னு வருத்தாளுங்க. இன்னும் 4-5 மாசத்துல என் மாப்பிள்ளை 5 லட்சத்தை இவளுக்கு மூஞ்சில விட்டு எறிவாரு. அன்னைக்கு இவளுக்கெல்லாம் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறாளுன்னு பாக்குறேன். ஆட்டமா போட்டாளுங்க ஆட்டம், கொஞ்சம் நச்சு ஆட்டமா போட்டாளுங்க. அம்புட்டு இப்ப அடங்கி போடும். என் மாப்பிள்ளை மட்டும் வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கிட்டான். பிறகு இருக்கு இவளுக்கு. என்ன கிழவி கொஞ்சம் வெறப்பா உட்காந்துட்டு இருக்கு. பேசலாமா வேணாமா? ஏய் சொல்றத சொல்லிடுவான். என்னடி எதுக்கு இப்படி எரிஞ்சு விழுவுறீங்க? இருக்க முடியும் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இம்புட்டு நாள் நீ என்ன வந்து ஆடுனீங்க. இப்ப பத்தியா என் மாப்பிளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்குடி. இனிமே எவ்வளவு கிட்ட வந்து நிக்க முடியாது. உங்க காசு பிச்சை பணம் 5 லட்சத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கொத்து சாவி என் கையில எடுப்பேண்டியே. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அம்மா அம்மா என்னம்மா என்னாச்சு? சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது. என்ன கிளம்பி உடனே ரியாக்ஷன் மாத்துது? என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்? அத்தை என்ன இது? என்ன நடந்துச்சு? நீங்க என்ன சொல்றீங்க? பாத்தியா என்ன பேசுறானு? அப்ப நான் பொய்யா பேசுறேன்? நடந்தபடியே உங்ககிட்ட சொல்றேன். என்னென்ன பேச்சு பேசுறா பாரு. சரிம்மா சரிம்மா விடுங்க. எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், அவளை பத்தியும் தெரியும். உமா தண்ணி தானே, ஒரு சும்மா எடுத்துட்டு வந்து கொடு. போ முதல்ல உள்ள. ஏங்க அது ஒண்ணும் எனக்கு தெரியுமா, நீ உள்ள போ. கிளவி என்னம்மா பிளான் பண்ணி புருஷன் முன்னாடிக்குள்ள ஒம்பு எடுத்து விடுது. சே இதை சாப்பிட கூப்பிட்ட வந்தான் பாரு, நம்மள சொல்லணும். ஏன் என்ன இந்த நேரத்துக்கு நீ வீட்டுக்கு வரமாட்டியே? திடீர்னு என்ன வீட்டுக்கு வந்திருக்க? அம்மா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்லையா அம்மாட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வயல்ல இன்னும் 1 மாசத்துல அறுப்பு இருக்கு. அது வரைக்கும் கை செலவுக்கு கொஞ்சம் பணம் கையை கடிக்குது. அதான் ஒரு 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரே மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். என்ன இவன் பொசுக்கு நம்ம கிட்ட பணத்தை கேட்கறான்? நம்ம கிட்ட 1.5 லட்சம் வரைக்கும் இருக்கு. ஆனா எடுத்து விட்டோம்னா நமக்கு கடைசி காலத்துல ஒன்றும் கிடையாது. இவனுங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டு நம்மள நடுத்தரவில் விட்டுருவானுங்க. இல்லைன்னு சொல்லி விடுவான். ஏம்மா உங்கள்கிட்ட தாம்மா. ஐயா காளையா, உனக்கு செய்யணும்னு இந்த அம்மாளுக்கு ஆசைதான். என்ன பண்றது? உன் அம்மா நிலைமை உனக்கு தெரியாதா? நானே வெந்ததை தின்னுட்டு விதி வந்த சாவுன்னு கிடக்கேன். இப்போ கூட கொத்துச்சாவி கூட என்கிட்ட இல்லையா? நீ தானே கொத்துச்சாவியை கூட வாங்கி உங்க அண்ணிக்காரிகிட்ட கொடுத்த. எதா இருந்தாலும் அவள்கிட்ட கேட்டுக்கையா. என்கிட்ட 5 பைசா கிடையாது. நானே நீங்க போடுற சோத்தை தின்னுட்டு சிவனேன்னு கிடக்கேன். என்ன விட்டுடியா? ஏம்மா உங்க கையில இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். அந்த அப்பாவோட டெபாசிட் பணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தா ஒரே மாசத்துல கொடுத்துருவேம்மா. பாவி பையன் எம்பிட்டு விவரமா கேட்கறான் பாரு. இவன் சொல்லி கேட்கற மாதிரி தெரியல. அவ ஏத்தி விட்டுருப்பா, இவன் வந்து இங்க கேட்டுக்கிட்டு தெரியான். அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராதியா. இன்னைக்கு சொல்றதா, இனிமே யாரும் அந்த பணத்தை நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து நிக்காதீங்க. எனக்கு நாளை பின்ன இருக்கிறது அந்த ஒத்த பணம் தான். அதை வச்சுதான் நானும் என் வயிற்ற கழுவிக்கணும். அதுக்குதான் என் வீட்டுக்காரர் யாரையும் நம்பாதேன்னு என் மேல போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. அதனால இனிமே யாரும் அதுக்கு அடி போடாதீங்கன்னு சொல்லிட்டேன். கொத்து சாவியை வாங்கி கொத்தோட உங்க அண்ணிக்கிட்ட கொடுப்பீங்கன்னா கஷ்டம் வந்தா இந்த அம்மா வந்து நிக்கணுமா? போங்க போங்க நகரங்கிட்டு. மாமா ஏன் மாமா இப்படி உட்காந்துருக்கீங்க? இல்லம்மா அம்மா கிட்ட ஒரு நல்ல விதமா தான் கேட்டேன். 1 மாசத்துல திருப்பி கொடுத்துடலான்னு நினைச்சேன். அம்மா என்னமோ என்ன புரிஞ்சுக்கல. நான் ஏதோ தூக்கிட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறாங்க. உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்னைக்குமே உங்க அம்மாளுக்கு நீங்கன்னா கொஞ்சம் இலக்காரம் தான். அதை இருக்கட்டும் விடுங்க. எப்படி 1 மாசத்துல திருப்பி தர போறதானே? ஏன்னாக்க வீட்டுல சும்மா தானே இருக்கு. அதை நான் தரேன், அதை அடகு வச்சு வேணுங்கிற பணத்தை புரட்டிக்கோங்க. 1 மாசம் கழிச்சு திருப்பி கொடுங்க. யார் இப்ப வேணும்னது? ஏண்டி அது உங்க அம்மா ஞாபகமா? அது ஒரு நகை தானே உங்ககிட்ட இருக்கு. அதையும் என்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவ? உமா எப்ப ஒரு நாள் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததே இம்புட்டு அழுப்பா இருக்கே. அவன் காண ஃபுல்லா எப்படிதான் வேலைக்கு போறானோ தெரியல. அத்தா அத்தா அட வா நிம்மி. என்ன கையில எதையும் எடுத்துட்டு வர மாதிரி தெரியுது? ஆமா அத்தா, உங்களுக்காக தான் சிக்கனும் பெப்பரும் போட்டு பன்னீர்லாம் நல்லா திருவி விட்டு உங்களுக்கு சூப் ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நானே என் கையால பண்ணது. குடிச்சு பாருங்க. அடியே நிம்மி நீ பண்ணியா? வேணாண்டி, இன்னைக்குதான் மாமா நாள் வேலைக்கு போலான் இருக்கேன். தேவையில்லாம விசப்பரிச்சையில என்ன தள்ளி விட்டுறாத. போங்க மாமா, உங்களுக்கு எப்போதுமே நக்கல் தான். குடிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏரி என்னமோ சொல்ற கொடு. இந்த சூப்பை மட்டும் நீங்க குடிச்சீங்கன்னு வைங்களேன், 6 நாளா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அம்பட்டு நல்லது. குடிங்க குடிங்க. சூப்போட நிறுத்திட்டீங்களா? வேற எதாவது நைட்டுக்கு செய்றீங்களா? கவலையே படாதீங்க மாமா. அம்மா உங்களுக்கு ராத்திரிக்கு சுட சுட இட்லியும் கோழி குழம்பும் வைக்குது. அதுல இருந்து எடுத்து சூப்பு தானே இது. சரி சரி, ஏதோ ஆத்தாத மகனும் கையில காலில் விழுந்து கெஞ்சினீங்களேன்னு இங்க வர ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு ராஜா கிடக்க எங்க அம்மா வீட்லயே இருந்திருப்பேன். எங்க ஆத்தா என்ன எப்படி கவனிக்கும் தெரியும்ல. தேவையில்லாம இங்க வந்து இப்படி கஷ்டப்படணும் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன் ஆத்தா உங்களுக்கு என்ன குறை? நாங்கள் வந்து உங்களை நல்லா தானே பார்த்துக்குறோம். எதுக்கு மறுபடியும் அங்கேயே போகணும்னு நினைக்கிறீங்க? முன்ன மாதிரி இந்த மல்லிகா உமானு கூட உங்களை ஒரு வார்த்தை சொல்ல விடுறதில்ல.
நாங்களும் உங்களை ஒரு வார்த்தை சொல்றது இல்லையே. உங்களை ராஜா கணக்காக தானே வச்சிருக்கோம். பிறகு எதுக்கு மாமா நீங்க போகணும்? இங்க நம்ம வீட்லயே இருந்துருங்க. அட கோபாலு, இதுதான் சரியான நேரம். இப்பயே விட்ட போட்டுடு. கோழிய அழகா அமைக்கிறடா. ஏத்தா என்னத்தா என்ன? அதெல்லாம் சரிதான் நிம்மி. எல்லாரும் எல்லாம் நல்லா தான் கவனிக்கிறீங்க. அதுலலாம் அத்தான் ஒரு குறையும் சொல்லல. நீ என்ன தங்க மேல தாங்குற? அப்புறம் பிறகு என்ன? அது இங்க இருந்து என் கம்பெனி கொஞ்சம் தூரம். 2 பஸ் பிடிச்சி போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. வெயில் வேற கொளுத்தி எடுக்குதா. அதான் எப்படி போறது வரதுன்னு ஒன்றும் புரியல. இதே அம்மா வீட்டில் இருந்தேன்னு வையேன், எனக்கு அங்க இருந்து 5 நிமிஷம் தான். சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துடுவேன். ஐயோ, இந்த ஆளுக்கு பாட்டுக்கு பொசுக்குன்னு ஆத்தா வீட்டு கிளம்பி போயிட போறாரு. அப்புறம் இம்புட்டு நாள் நம்ம கஷ்டப்பட்டது வீணா போயிடுமே. அதான் பேசாம அங்கேயே போயிடலாமான்னு யோசிக்கிறேன். இவன் போயிட்டா கூடவே 1 லட்சம் சம்பளமும் போயிடுமே. இதுக்கு நான் என்னத்த பண்றது? இம்மி சென்டிமெண்டா ஒரு தாக்கத்தை போடு. மாமா, நீங்க இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லு. நம்ம ஈருடல் ஓர் உயிர்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதத்தா. எப்பா என்னமா நடிக்கிறா? 4 காசு வருதுன்னா ஆத்தால மகளும் கும்பிடு போடுறாளுங்க. இம்புட்டு நாள் வீட்டை விட்டு போடா வெறும்பயலே, உன் ஆத்தா உனக்கு சோறு போடுவாளான்னு கேட்டுட்டு இருந்தாளுங்க. இப்ப என்னமா அழுது புரள்றாளுங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரு வழி இருக்கு. இருக்கா அத்தா? எதுனாலும் சொல்லுங்கத்தா, நான் உங்களுக்காக செய்யறேன். வேணாம் நிம்மி, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னன்னு சொல்லுங்கத்தா. நீங்களே சரி வராதுன்னு சொல்லாதீங்க. என்னனாலும் இந்த நிம்மி உங்களுக்காக செய்வா. நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும். அது ஒண்ணும் இல்ல, போக வர ஒரு 2 வீலர் புல்லட் மாதிரி ஏதாவது வண்டி இருந்தா நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்மளால எதுக்கு மற்றவங்களுக்கு தொந்தரவு? அதெல்லாம் சரி வராது, விடு. வண்டியா? பாத்தியா பாத்தியா, நீயே இம்புட்டு தூரம் யோசிக்கிற. அப்புறம் உங்க அம்மா எங்க இருந்து வாங்கி தர? உங்க அண்ணன்களும் வேணான்னு சொல்லுவாங்க. சரி விடு, இதெல்லாம் சரி வராது. நான் என் ஆத்தா வீட்டுக்கே போய் அங்கிருந்து பக்கத்துலயே போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஐயோ அத்தா நில்லுங்க. என்ன நிம்மி, அதெல்லாம் உன்னால முடியாது, விடு. நான் என் ஆத்தா வீட்டுக்கே போறேன். அத்தா நீங்க எனக்கு இங்கதான் இருக்கணும். என்ன ஒரு வண்டி தானே, நான் ஏற்பாடு பண்றேன். உங்களுக்காக புது வண்டியா எங்க ஆத்தாட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். நிம்மி உன்னால அதெல்லாம் முடியுமா? நிம்மி புது வண்டியில 1.5 லட்சம் 2 லட்சம் வரும். விடுங்க மாமா, அது என்ன உங்க 1 மாசம் சம்பளம் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எங்க அம்மாட்ட பேசுறேன். உடனடியாக உங்களுக்கு வண்டி வாங்கி தரது ஏன் பொறுப்பு. நிம்மி சொன்னா கேளு, அதெல்லாம் வேணாம். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். நான் இம்புடுதுன்னு சொல்றேன்ல, அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வண்டி வாங்கி தர வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க அழுங்காம குழுங்காம வேலைக்கு போயிட்டு வந்து 1 லட்ச ரூபா சம்பளத்தை என் கையில கொடுத்தா மட்டும் போதும். நான் போய் இது என்ன ஏதுன்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். நாளைக்கு நீங்க காலையில வண்டியில தான் போறீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆஹா, போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சுடா கோபாலு. நீ நினைச்ச மாதிரியே இனி புல்லட்ல தான் ஆபீஸுக்கு போவ போலயே. உன் பொண்டாட்டி போற ஸ்பீடை பார்த்தா நாளைக்கே கூட புல்லட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சூப்பர் சூப்பர். பெத்த பிள்ளையாச்சுன்னு 10 நிமிஷம் உட்காந்து பக்குவமா பேசுன. என்கிட்டயே 50,000 கூட 1 லட்சம் கூட என்னமா கேட்க? இவன் தானே இவன் அண்ணி கையில குத்துச்சாவியை தூக்கி கொடுத்தா, அவகிட்ட போய் கேட்க வேண்டியதானே. நானும் ஒருத்தி இடிச்ச வாச்சி கிடக்கேன்னு என்கிட்டயே வந்து கேட்கறான். இருக்கட்டும் இருக்கட்டும், இவனுங்கெல்லாம் நம்பி தூக்கி அந்த பணத்தை கொடுத்துட்டு நானும் இப்படி நடுத்துறல வாணிக்க. இவனுங்கெல்லாம் என்னைக்கு நம்ப மாட்டேன்ப்பா. ஆஹா, அம்மா இங்கதான் இருக்கு. இதாண்டி நிம்மி சரியான நேரம். அக்கம் பக்கம் யாரும் இல்ல. சட்டுப்பட்டுன்னு விஷயத்த சொல்லி அம்மா கிட்ட சம்மதத்தை வாங்கிடு. அம்மா அம்மா இங்கதான் இருக்கியா? அடியே வாடி, மாப்பிளைக்கு சூப்பு போட்டு கொடுத்தனே, கொண்டு போய் கொடுத்தியா? அதெல்லாம் கொடுத்துட்டேம்மா. சரி சரி, ராத்திரிக்கு இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சிருக்கேன். மாப்பிள்ளையும் நீயும் அள்ளி வச்சு சாப்பிடுங்க. வேலைக்கு போறவரு தெம்பா இருந்தாலும் 4 போல வளைக்க முடியும். என்னைக்கும் இல்லாம இப்பதான் உன் புருஷன் முதல்ல பொழப்பத்தனம் பண்ண போறாரு. அவர் எதுவும் குத்தங்களும் சொல்லிடக்கூடாதுடி. பார்த்து பக்குவமா நடந்துக்க. என்னடி ஓ ஆமாவே கொஞ்சம் சரியில்லை. ஏமா உனக்கு ஒரே இருமலா இருக்குன்னு சொன்னீல, நான் வேணா சுக்கு மல்லி காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அடியே கழுத, குடிக்க பச்சை தண்ணியை எடுத்துட்டு வேணா 10 ஒரு கதை பேசுவேன். திடீர்னு என்னடி பச்சை தண்ணியை விட்டுட்டு பாயாசத்துக்கு போறவ? என்ன வேணும் சொல்லு, தேவையில்லாம நின்று நேரத்தை போக்காத. அம்மா என்ன கழுத சொல்லி தொலை. இப்படி பல்ல கட்டிட்டு நின்னா என்ன அர்த்தம்? அது ஒண்ணும் இல்ல, அந்த மனுஷன் வேலைக்கு போறாருல. சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எப்படி? அவரு நாள் பூரா ரொம்ப தூரம் வேலைக்கு போயிட்டு வராருல்ல, அதான் போக வர கொஞ்சம் சிரமமா இருக்கான். பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பாரு. ஏண்டி என்னடி பண்றது? உங்க அண்ணனா மட்டும் தூரம் அழைச்சி தெரிஞ்சு தானே வேலைக்கு போறான். வேலைக்கு போனா கொஞ்சம் அழைஞ்சு தெரிஞ்சு தாண்டி ஆகணும். முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடும். அம்மா நானும் இதெல்லாம் சொன்னேம்மா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எங்க அம்மா வீட்டுல இருந்து வேலைக்கு ரொம்ப பக்கம், நான் அங்க போறேங்கிறாரு. அடி என்ன சொல்ற? அதெல்லாம் ஒருபோதும் நடந்துடக்கூடாது. இம்மட்டு நாள் வெறும் வயலா தெரிஞ்சப்போ நம்ம வீட்டில் உட்காந்துட்டு கிடந்தாரு. இப்போ 4 காசு சம்பாதிக்கிறேன்னு ஆத்தாளுக்கு போய் சொத்து சேர்க்க போறாரு. அதெல்லாம் ஒருபோதும் கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். என்ன வேணா கேட்க சொல்லு, நான் பண்ணி தரேன். தேவையில்லாம அங்க இங்க அனுப்பி விட்டுறாதடி. அப்புறம் போனா திரும்பி வரமாட்டாரு. மாமியாக்காரி எது போன ஈன போட்டு கூப்பிட்டுருப்பா. அதான் அந்த மனுஷனுக்கு கடந்து தவிக்குது. நீ எதுக்கும் கெட்டி பத்திரமா இரு சொல்லிட்டேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி அமுச்சு விட்டுன்னு வையேன், உன் புருஷன் 1 லட்ச ரூபா கொண்டு போய் உன் மாமியார் கையில கொடுத்து அங்கேயே நேரா போட்டுருவாரு. ஞாபகம் வச்சுக்க.
இரு இரு, எதுக்கும் நானே ஒரு வார்த்தை மாப்பிள்ளைகிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவரு இங்கே இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன் டி? எதுனாலும் பண்ணி தருவோம். என்னன்னு கேளு. எம்மா, அவருக்கு அம்புட்டு தூரம் ஆபீஸ்க்கு பஸ்ல போக வர முடியாதான். அதான் புதுசா ஒரு புல்லட் வாங்கி தந்தேன்னா நல்லா இருக்குங்கிறாரு. என்னது புல்லட்டா? ஆமாம்மா, அவர் என்ன காரா கேட்குறாரு. ஏற்கனவே வாங்கின காரை டியூ கட்ட முடியலன்னு எடுத்துட்டு போயிட்டான். அதான் புல்லட்டாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறேம்மா. நீ என்ன நினைக்கிற? அவர் புல்லட் மட்டும் இருந்தால் இங்கேருந்தே வேலைக்கு போகிறேன், அங்கே போக மாட்டேங்கிறாரு. எனக்கும் வேற வழி தெரியாம சரின்னு சொல்லிட்டேம்மா. எப்படியாவது நீ தாம்மா வாங்கி தரணும். அடி, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியாடி? உன் அண்ணங்காரன் வெறும் 50,000 கேட்டான், அதுக்கே இல்லைன்னு சொல்லிட்டேன்டி. நீ என்னென்ன 2 லட்ச ரூபாய்க்கு புல்லட் கேட்குற? நான் எங்கே போவேன்? எம்மா எம்மா, உன் பேரில் தான் 2 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட்ல இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்துக்கூட. என் மாமன் 2 மாசத்துல மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துருவாரு. எம்மா, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலங்கிற கதையா இம்புட்டு தூரம் அந்த மனுஷனை வச்சு இருந்துட்டு கடைசி நேரம் காசு வரப்போ துரத்தி விட்டா நல்லவாமா இருக்கும். அவர் படுக்க போய் அவர் ஆத்தா வீட்டில் உட்காந்தாருன்னு வையே, அம்மன் சொல்லி தேராதுமா. இதுதான் சாக்கடை. என் மாமியார் காரியம் அந்த மனுஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன வந்து பாரு நிற்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? நீயே சொல்லுமா. நீ என்ன வேணா பண்ணு, மாப்பிள்ளை இங்கே இருக்கணும்னு சொன்னல. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது உள்ளிட்டு வாங்கி கொடுமா. 2 மாசம் பிறந்தோன்னு உன் கையில கொண்டு வந்து சம்பளத்தை கொடுக்க சொல்றேன். நீ கவலையை விடு. அடி, இருந்தாலும் சரி விடுமா. நீ அம்பிட்டு கஷ்டப்பட்டு ஒன்றும் தர வேணாம். நான் அவங்க அம்மா வீட்டிலேருந்தே போக சொல்லிக்கிறேன். அடி இனிமே இருடி. மாப்பிள்ளைக்கு புல்லட் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலையை விடு. இதை போய் மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லு. சரிம்மா, சூப்பர். நான் போறேன், போய் அத்தான்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எப்பா, இந்த மனுஷனை வேலைக்கு அனுப்புறதுக்குள்ள சொத்து அழிஞ்சிடும் போலயே.